சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எங்களாலதான் உங்களுக்கு சிரமம். நோனோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். எங்க கூட அனுவையும் கூட்டு போறோம். சொல்லுங்க. தாராளமா கூட்டு போங்க. அனுதா ஒரு தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன நான் தான் சொன்னேன்ல, சூர்யா சார் இருக்காங்க, அவர் பார்த்து பாருன்னு. அனு, நிச்சயம் நீ இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஐ அம் பர்சனலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸ்வப்னா. என்னால இப்போதைக்கு முடிஞ்சது இதுதான் சார். இன்னும் வேற ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்களா? போதும் சார், இது போதும் சார். ரொம்ப நன்றி. அனு ஆபீஸ்ல என்ன அவமானப்படுறாளோன்னு பயந்து போய் நாங்க வந்தோம். ஆனா நீங்க ரொம்ப நன்றி சார். சார், மறுபடி நீங்க ஒரு ஜென்டில்மேன்றத நிரூபிச்சுக்கிட்டே வரீங்க சார். அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, உங்க மேல ரொம்ப மரியாதையாவும் இருக்கு. இப்ப அனு மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு சார். அது ஏன் சார் எந்த தப்பு நடந்தாலும் எல்லாரும் எங்க வர்க்கத்து மேலேயே பழி போடுறாங்க? நாங்கெல்லாம் ஏழைங்க, அதானே? ஏழைன்றதால கை நீட்டி குத்தம் சொல்ல வசதியா இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். போதும் சார், நாங்க பட்டதெல்லாம் போதும். சுப்பு, போதும் புஷ்பா, மேல எதுவும் பேசாத. நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார். நீங்க செஞ்ச உதவிக்கலாம் நாங்க எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் கைமாறு பண்ண முடியாது சார். அவ்வளவு கிரேட் நீங்க. எவ்வளவு சின்ன மனுஷங்க நாங்க. எங்க கூட வந்து எங்க வீட்டுல தங்கி நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நாங்க மறுபடியும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தோணுது சார். இப்போ ஓகே, அவளும் தப்பு பண்ணலன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தோடய நாங்க இங்கேருந்து கிளம்பிடுவோம் சார். போதும், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவ தலையில எழுதிருக்கபடி அவ படிப்புக்கும் அவ தகுதிக்கும் வேற எங்க ஒரு வேலை அமையதோ அங்கேயே அவ வேலை பார்க்கட்டும் சார். போதுமா, போதும்.
எங்க கஷ்டத்தை தீர்க்கிறேன்னு நீ இந்த ஆபீஸ்ல வந்து படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல அனுமா, பார்க்க முடியல. சார், எல்லாம் சரியான பின்னாடி எங்க சைடுல இருந்து நான் அப்பாலஜி லெட்டர் கொடுக்க சொன்ன பின்னாடி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ என்ன சார், நீங்க எதுவும் தப்பு பண்ணல. ஆனா இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இதோ இப்போ இங்க நீங்க இருக்கீங்க, எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை நீங்க இல்லைன்னா எங்க பொண்ணு கதி என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தப்பு இனிமே இங்க நடக்க கூடாது சார். அதுக்காகத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு எங்க வேலை செய்யறான்னு கேக்குறத விட உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து கட்டி வைக்கிறது தான் எனக்கு இப்பவும் முக்கியமான கடமை. அப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும், ஒரு நல்ல பையனா அமையணும்னா இந்த மாதிரி எந்த ஒரு களங்கமும் தப்பும் அவ பேர்ல வரக்கூடாது இல்லையா சார்? அதானே முக்கியம். அது சார், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சங்கடப்படுத்தணுங்கிறதோ இல்ல உங்க மேல ஏதாவது குறை சொல்லணுங்கிறதோ என் நோக்கமே இல்லை. என் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் வரக்கூடாதுன்றதுதான். நீங்க பெரிய மனுஷன், புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், வேற வழி இல்லை. இந்த ஆபீஸுக்கும் அணுவுக்குமான சம்பந்தம் இனியோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க சார். சார், நான் ஒரு சாதாரண துணிக்கடையில வேலை செய்யறவன் சார். இவ்வளவு பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. கூட குறைவோ இல்ல ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணா, உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை வச்சுதான் சார்கிட்ட இப்ப நான் அந்த முடிவை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் 4 பேருக்கு முன்னால நீ எப்பவுமே என்ன தலை குனிய வைக்க மாட்டேன்னு. அந்த நம்பிக்கை தான் சார். இனிமே எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ற கஷ்டம் உங்களுக்கு வரவே வராது சார். அந்த தேவையும் இருக்காது. இதுவரைக்கும் நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும் சார். வரோம் சார். ம். இன்னைக்கு சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க. ஓகே, சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். வணக்கம் சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். அனுவுக்கு இந்த ஆபீஸ்ல இன்னைக்கு தான் கடைசி நாள். ஏன், என்னாச்சு? என்ன நிலமா ஆயிடுச்சு சார். அவசரப்படாதீங்க சார். இந்த பிரச்சனைய சூர்யா சார் அப்படியே விட்டுற மாட்டாரு. மேடம், நீங்களாவது சொல்லக்கூடாதா? அனு மேல தப்பு இல்லைன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் என்ன சார்? அந்த சந்தோஷத்தோடயே போயிடலாமேன்னு தான் சார். நீங்களும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். வரோம் சார். ம். மான்சி, சர்ப்ரைஸ்! மான்சி, உனக்காக தான் ஆபீஸ்ல இருக்க வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்திருக்கேன். கண்டுக்கவே மாட்டேங்கிற. இப்ப நான் ரெடி, போலாமா?
போலான்னா எங்க? எங்க வா? உன் ஃப்ரெண்ட பார்க்க போணும் நீ. அத நான் காலையில கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டியா? வை மான்சி? விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? காலையில அண்ணனும் தம்பியும் ஆபீஸ்க்கு அப்படியே ஓடுனீங்க. இப்ப வந்து ஏன் கேன்சல் பண்ணனா என்ன அர்த்தம்? ஆடிட்டிங், மீட்டிங், டிஸ்கஷன், அப்பப்பப்பப்பப்பா எவ்வளவு வேலை. நீ கேன்சல் பண்ணுன்னு சொன்னா பண்ணணும், போலான்னு சொன்னா உடனே ஈன்னு பல்ல காமிச்சிட்டு போகணும். டிஸ்கஸ்டிங். கூல் மான்சி, உனக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்திருக்கேன். யாரு நீ? எனக்காக நம்பிட்டேன் சந்திரா. உனக்கு தான் பொய் சொல்லவே வரலையே சந்திரா. உண்மையை சொல்லு, ஆபீஸ்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? பிரச்சனையா? நம்ம ஆபீஸ்லயா? சே பின்ன பக்கத்து ஆபீஸ்லயா? ஏன் சந்திரா என்கிட்ட இருந்து மறைக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல மான்சி. ஓ ஓகே சந்திரா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ won't compel you. ஒரு டெண்டர் லீக் ஆயிடுச்சு மான்சி. பிக் லாஸ் ஃபார் அஸ். அந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல அனு அத அப்புறமா என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காரு. இதுக்குதான் போய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு ஓடுனீங்களா? பொய்யங்க சொன்னோம். உண்மையா சொல்லாம போனோம், அவ்வளவுதானே. இப்பதான் உங்ககிட்ட சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? செட்டில். ஓகே அதான் எல்லாம் சொல்லியாச்சுல. எவ்வளவு நேரம் இப்படியே முறைச்சுக்கிட்டே நிப்ப? ஆபீஸ் முடிச்சு சீக்கிரம் வந்துட்டமா. எங்கேயாச்சும் வெளியே போலாமே. What do you say? மித்ராவை பார்க்க போலாம். நான் கேன்சல்லாம் பண்ணல. நைட் டின்னருக்கு அவளை மீட் பண்றேன்னு சொல்லிருக்கேன். வா போலாம். பக்கா கம். நான் பண்ணது பெரிய தப்புதான், சந்தேகமே இல்ல. அதான் சாருக்கு என் மேல இவ்ளோ கோபம். ஆனாலும் சார் என்ன வெறுக்கல. இப்பவே போய் சார் கிட்ட சாரி சொல்லணும். பண்ணதெல்லாம் தப்புதான் சார்னு சொல்லி சாரி கேட்கணும். இல்லனா சூர்யா சார் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாரு. ஐ ஷுட் நாட் லெட் திஸ் ஹேப்பன். என்ன சூர்யா, அனு ரிசைன் பண்ணிட்டு போறாளாம். என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம் இப்போ வந்து கேட்டா? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே பங்கஜ். இப்படி நடக்கணும் தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. அப்புறம் என்ன இப்போ வந்து அனு ரிசைன் பண்ணிட்டாளான்னு கேக்குற? தயவு செஞ்சு என்ன தனியா விட பங்கஜ். மாறி மாறி என்ன கொல்லாதீங்க. நீங்க எதிர்பார்த்தது நடந்தாச்சுல்ல, போய் பார்ட்டி பண்ணுங்க. கெட் அவுட். நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. நான் அப்புறமா பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். லீவ் மீரா. ஐ நீட் சம் ஸ்பேஸ். லீவ் மீ அலோன். சார், நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் சார் வந்திருக்கேன். I know what my mistake is. I'm so sorry sir. சாரி. இப்ப எதுக்கு சாரி கேக்குற மீரா? இந்த சாரியால நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா?
தெரியாம செஞ்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ரெடிகுலஸ். சாரியா சாரி. நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு முன்னாடி நீ 1000 தடவை சாரி கேட்டாலும் அது ஈக்குவல் ஆகாது மீரா. இத்தனை வருஷமா நான் உன் மேல வச்சிருந்த அத்தனை நம்பிக்கையும் ஒரு நொடியில நீ சதைச்சிட்ட. நம்ம என்ன செய்யறோம், அதனால அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிற அறிவு உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி என் முன்னாடி வந்து நிக்கிற தைரியம் உனக்கு வந்திருக்காது. ஏதாவது சொல்லி என் மனசை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஐ வார்ன் யூ மீரா, கெட் லாஸ்ட். ஒரு நொடி கூட என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. கெட் லாஸ்ட். இந்த ஆபீஸுக்கும் அனுவுக்குமான சம்பந்தம் இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க சார். என்னக்கா 2 நாள்ல இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? ஆமா பூர்ணி, நேத்து என்னெல்லாமோ நடந்துருச்சு. ஆனா எல்லாம் சரி ஆயிடும்னு நினைச்சேன். என்ன எதுவும் கேட்காத. என்ன அனு, உங்க ஆபீஸ்ல இருந்து இப்படியா வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க? ஏதாவது ஆதாரம் இருந்ததா அவங்க கிட்ட? இல்லல்ல, அப்புறம் எப்படி செக் பண்ண வீட்டுக்கு வந்தாங்க? அவங்க வந்தா நீயும் விட்டுருவியாக்கா? காலனில 4 பேர் முன்னாடி போன மனு திரும்ப வருமா? கரெக்டா சொன்ன பூர்ணி. என்னால இன்னும் கூட அதை ஜீரணிக்கவே முடியல. ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சூர்யா சார் அனு தப்பே செய்யலன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்க கம்பெனி லெட்டரேட்லயே அப்பாலஜி லெட்டரும் கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா சித்தி, எல்லாமே சூர்யா சார் கையை மீறி போயிடுச்சு. அவரால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் சார் விடவே இல்லை. நீ தப்பு பண்ணலன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அது தெரியல பூர்ணி. ஆனா அவர் ஆபீஸ்ல எங்க எல்லாரும் முன்னாடியே வச்சு அவர் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை கூப்பிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுத சொன்னாரு. அது வரைக்கும் நிம்மதினு வை. உண்மையிலேயே சூர்யா சார பாராட்டணும்க்கா. நாம பட்ட அவமானம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இல்லனா இவ்ளோ தூரம் சொல்வாரா? அதான் பாயிண்ட். அதனாலதான் அந்த மரியாதையோடைய அனுவ வேலை ரிசைன் பண்ணிட்டு வான்னு அப்பவே சொல்லிட்டேன். ஆனா அது அவ்வளவு வேகமா நீ சொல்லிருக்க வேணாம் சுப்பு. என்ன பேசுற புஷ்பானி? அவமானப்பட்ட இடத்துல தொடர்ந்து வேலை செய்யணும்னு அனுக்கு என்ன தலையெழுத்தா? நாளைக்கே அங்க இன்னொரு ஃபைல் காணாம போவோம், இல்ல வேற ஏதாவது காணாம போவோம். உடனே எல்லாரும் கும்பலா சேர்ந்து இவ மூஞ்சே பார்த்தா இவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உனக்கு இன்னும் புரியலையா? இல்லத்தான், அக்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செஞ்சிருக்கலாம் தான் எனக்கும் தோணுது.